வெல்கம் டு டிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் ஷா. இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு காணொலியை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். காலையில் எனக்கு ஒரு 11 மணி போல் ஒரு 5 கால் வந்ததுங்க, புது புது நம்பர்லன்னு. நான் அட்டன் பண்ணி கேட்டதுக்கு, எங்கன்னு பேசுறீங்க கேட்டதுக்கு, நான் ஃபேஸ்புக்கில் உங்கள் நம்பர் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்னு எடுத்தேன்னு சொல்கிறாங்க, டெலிகிராம்னு எடுத்தேன்னு அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஃபேக் கால் தான் நல்லா தெரிஞ்சு போச்சு, அதனால் கட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சுன்னா நான் அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன். இது போல் நிறைய பேருக்கு ஃபாரின் நம்பர் மூலியம் கால் வருது. ஏன்னா விபிஎன் மூலயமா நிறைய பேர் இது போல் கால் பண்ணி பேசி அட்டன் பண்ணால் நம்ம அட்டன் பண்ணுறது மூலியமாக நிறைய டேட்டாஸை எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் நம்ம மொபைல் நம்பர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 8 வருஷத்துக்கு முன்னாடியோ யாராவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நெட்வொர்க் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, அந்த யூஸ் பண்ண நம்பர்லாம் டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கு அந்த நம்பர் டிபி ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. அது போலையும் நம்பர் மிஸ்யூஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் புது நபர்கள் நீங்கள் ஏதாவது மார்க்கெட் போனாலும் சரி, அதே போல் எங்கேயாவது புது நபர்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை கேட்டிருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. உங்கள் டேட்டாஸ் எதுவுமே நீங்கள் கொடுக்காதீங்க. இதன் மூலியமாகவும் உங்களுடைய நம்பர் மிஸ்யூஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அதே போல் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைங்ககிட்ட கண்டிப்பாக மொபைல் ஃபோனை கொடுக்காதீங்க நெட்டை ஆன் பண்ணிவிட்டு. ஏன்னா அவங்க நெட் யூஸ் பண்ணுற யூடியூப் பார்த்துருக்கும் போதும் சரி, அதாவது கைப்பற்றி வேறு குரோமில் போயிருக்கும் போதும் சரி, ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது நம்மளுடைய மொபைல் நம்பரும் நம்மளுடைய டேட்டாவும் மொபைலில் இருக்க டேட்டாவும் ஆக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் மொபைல் ஃபோனை குழந்தைங்களுக்கு தர வேணான்னு காவல்துறையினர் விளக்கமாக நமக்கு தினமும் சொல்லி கொடுத்தா இருக்காங்க. அதே மாதிரி சில நாட்களுக்கு முன்பாக எனக்கும் என்னுடைய நண்பருக்கும் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருந்தது, வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருந்தது. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் 100 ரூபாய் பேமெண்ட், அதாவது 100 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள், ஜாப் டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருந்தது. அந்த நம்பர் மொத்தம் 14 டிஜிட் கொண்ட நம்பருங்க. என்னடா இது இந்த நம்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான் இது ஒரு ஃபேக் நம்பர் அப்படின்னு. இதை ஹேக் பண்ணுறதுக்கு நம்ம கேட்குறாங்கன்னு. அதனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த லிங்கை கிளிக் பண்ணதா இது ஃபேக் நம்பர் அப்படின்னு. இதே போல் உங்களுக்கு யாராவது இது போல் ஃபேக் நம்பரில் இருந்தோ, அதே போல் புது விதமான ஏதாவது நம்பரில் இருந்தோ உங்களுக்கு மெசேஜோ கால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்டனே பண்ணுறாதீங்க. சைபர் கிரைமில் தினமும் இது போல் நிறைய கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் ஆகிட்டே இருக்குது, அவங்களும் பதிவு பண்ணி தான் இருக்காங்க. உங்களுக்கு யாராவது இது போல் நம்பரை எடுத்து உங்களை யாராவது பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா, உங்கள் டேட்டாஸ்லாம் வெளியிட்டுருவேன், உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் மார்ஃபிங் பண்ணி வெளியிட்டுருவேன் அப்படின்னு யாராவது உங்களை பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா 1902 சைபர் கிரைமுக்கு கண்டிப்பாக நம்பர் கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அதே போல் நம்மளுடைய டேட்டாஸை நம்ம தான் இந்த மாடர்ன் டெக்னாலஜியில் பாதுகாத்து கொள்ளணும். யாருக்குமே உங்களுடைய உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டும் கொடுத்தாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தோ, உங்களுடைய ரிலேஷன் சைடிலோ நீங்கள் மொபைல் கொடுத்துருங்க. மொபைல் நம்பரை தாராளமாக தரலாம். ஆனால் வெளிநபர்கிட்ட உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டும் கொடுத்துடாதீங்க. யாராவது வெளிநபரோ அல்லது வேறு யாராவது எமர்ஜென்சியாக நான் ஒரு கால் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துடாதீங்க. நீங்கள் ஃபோனையும் தராதீங்க அவங்கக்கிட்ட. இந்த விழிப்புணர்வு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த ஒரு காணொலி நான் உங்களுக்கு வெளியிடுறேன். ஏன்னா எனக்கு வந்த ஃபேக் கால் போலவே நிறைய பேருக்கு தினமும் ஃபேக் கால் வந்துட்டு தான் இருக்கும். அவங்களுக்காகவே இந்த ஒரு காணொலியை வெளியிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எனக்கு வரா போலேயே நிறைய பேருக்கு இது போல ஃபேக் கால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 1902 இந்த நம்பர் கால் பண்ணி சைபர் கிரைமுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இது போல் நிறைய தகவல் தெரிந்து கொள்ள என்னோட சேனலான டிடி ரிப்போர்ட்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.